சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா? பரிச்சயவாத மனத்தில் வச்சு எழுதணும். பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும், இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டுல நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியோ பிச்சு எடுத்து சேர்த்துட்டு போங்கடான்னு போயிருந்திருக்கலாம். உசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கி தர்றோம். அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதில் இருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம் அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை.